சசிபெருமாளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சசிபெருமாள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்த சமூக ஆர்வலர் ஒருவரை காவல்துறையினர் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்போம். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, சசிபெருமாள் குடும்பத்தினர் நடத்தும் போராட்டம் என்ன? காந்தியவாதி சசிபெருமாள் உயிரிழந்து 4வது நாளான இன்று அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் பல்வேறு அமைப்பினரும் அவரது சடலத்தை வாங்க மறுத்து 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலையிலிருந்து தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக சசிபெருமாளின் ஒற்றை கோரிக்கையான தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இன்று பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் சேலம் மக்கள் குழு அமைப்பை சேர்ந்த பியூஷ் சேத்தியா என்ற நபர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை தூண்டிவிட்டு இந்த பிரச்சனையை தொடர்பாக பிரச்சனை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறைக்கு வந்த தகவலை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த சசிபெருமாளின் குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து பிரமுகர்களும் காவல்துறையினரை முற்றுகையிட்டதால் பியூஷ் சேத்தியா என்பவர் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 15 நிமிடமாக கொட்டு மழையிலும் சிறிதும் அவர்களது தளராமல் கொட்டு மலையிலும் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே சசிபெருமாளின் மூத்த மகன் விவேக் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கொட்டு மலையையும் பொருட்படுத்தாமல் அவர் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்திருப்பது இங்குள்ளவர்களுக்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சசிபெருமாளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது பிறந்த ஊரான மேட்டுக்காடு பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் உள்ள இளம்பிள்ளை வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். தொடர்ந்து அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காந்தியவாதி சசிபெருமாளின் ஒரே கோரிக்கையான பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக செய்தியாளர் சுரேஷ் பாபு தெரிவித்தார்.